இந்த நாட்டினுடைய சின்னம் காவி, இந்த நாட்டினுடைய தர்மம் இந்து தர்மம், இந்த தேசம் இந்து தேசம், அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே நம்முடைய செங்கோல் ஆட்சி நடக்கிறது. முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா? செங்கோல் வந்த உடனே பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது. பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கும் போது நம்ம ஜனாதிபதி அம்மா யாரு தெரியுமா? ஒரு வனவாசி சமூகத்தை சார்ந்தவர்கள், திரௌபதி முர்மு. அம்மா பேரே பாருங்க, திரௌபதி. திரௌபதி யாரு? பாஞ்சாலி இல்லையா? அந்த திரௌபதியினுடைய பெயரை கொண்ட நம்முடைய ஜனாதிபதி பெண்மணி வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி செங்கோல் வருது. வந்து கூட்டம் துவங்குது. துவங்கின உடனே முதல் சட்டம், இந்த 40 வருஷமா ஏமாத்திட்டு இருந்தானுங்க பொம்பளைகளை. 40 வருஷமா யார ஏமாத்திட்டு இருந்தானுங்க? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. இந்த கனிமொழி என்னங்க, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன்னு அந்த சட்டத்தை கொண்டு வருவான். ஆனா பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை நிறைவேற்ற மாட்டான். இந்திய திருநாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே செங்கோல் முன்னிலையிலே முதல் சட்டமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. முதல் சட்டம். பொம்பளைகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்ல, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே எந்த திட்டம் என்றாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். கொரோனா காலத்துல எல்லா பெண்களுக்கும் 500 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா? கொரோனா காலத்துல எப்படி கொடுத்தாரு? எல்லாரும் டோக்கன் கொடுத்து திமுக ஆபீஸ்ல போய் வாங்கிக்க சொன்னாரு. நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கிலே 500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அத்தனை பேருக்கும் அங்கிருந்து பட்டணம் போயிடும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே 2 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி அவர்களுக்கு வங்கி கடன்களை வழங்கி இந்த 9 ஆண்டுகளிலே 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருப்பது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. இப்ப தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று மோடி சொல்றாரு.